ஹலோ கைஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒன்று பேட் நியூஸ். சரிங்களா? ஸோ ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக வந்து டாப் 100 நிச்சஸ் அபவுட் ஜேர்னல் அண்ட் நோட் புக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அதோட எக்ஸல் சீட்டும் வந்து நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நான் அட்டாச்மெண்ட்டில் போட்டிருந்தேன். அது இப்போ யாரெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்து எப்படி வந்துட்டு ஒரு டாப் ப்ராஃபிட்டபுளான நிச்சு வந்து எப்படி அதில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற அந்த டெக்னிக் அண்டு ஒரு சீக்ரெட்டான ஐடியா வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே அது இந்த லிங்க் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் பக்கமாக வந்து 28 பேர் பக்கமாக வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 28 பேர்த்துக்குமே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்துட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியா வந்து பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸோ அந்த பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இந்த வீடியோவோட மிடில் நான் வந்து டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எண்டு வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃப் சேவர் டிப்பாக இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணி இந்த வீடியோ செக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, வாங்க நான் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 100 நிச்சஸ் அப்படிங்கிறத நிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்கிறேன். நோட் புக் அண்ட் ஜேர்னலில் நான் சொல்கிறேன். தென் அந்த நோட் புக் அண்ட் ஜேர்னலில் இருக்கக்கூடிய நிச்சஸ் வந்து டாப் 100 நிச்சஸும் வந்து நான் அட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் போட்டு வைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்க அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க அண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட். ஸோ இந்த புக் போல்ட்டில் வந்து நம்ம வந்துட்டு நோட் புக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 அப்படிங்கிற இந்த 4th ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷனில் இப்படி வரும். இந்த 4th ஆப்ஷனில் வந்து நம்ம எது மாதிரியான புக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரியான புக்ஸு வந்து டாப் 100 புக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நோட் புக். ஓகேங்களா? ஸோ நோட் புக்கு கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்தா நான் வந்து ரியல் டைமில் லைவ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஒரு டாப் 100 நிச் அபவுட் த நோட் புக். நோட் புக் வந்துட்டு உங்களால் சிம்பிளாக கிரியேட் பண்ண முடியும். அண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக் போல்ட் டூலே எனஃப் தான். ஓகேங்களா? ஸோ கிராஃப் பேப்பர் இந்த மாதிரியான கிராஃப் பேப்பர்ஸ்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கம்போஸ் நோட் புக்கு, இந்த நோட் புக் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வெறும் பிளாங்க் தான் இருக்கும், வெறும் லைன்ட்டு தான் இருக்கும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஏஎஸ்ஐஎன் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண தேவையில்லை, பண்ணக்கூடாதும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து டாப் 100 நிச்சஸ் அபவுட் த நோட் புக். ஓகேங்களா? நோட் புக்கில் இந்த புக்ஸ் எல்லாமே இப்போ நல்லா சேல் ஆகிட்டு இருக்கிற புக்ஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது மாதிரியான இமேஜஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்பையும் சரி, இது மாதிரி எலமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து ஓனர்ஷிப் வந்து பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ ஏஐ தவிர நீங்கள் வந்து ஒரு கேன்வாவில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு உங்களோட புக்குக்கும் வந்து ரிஸ்க்கு, உங்களோட அக்கௌண்ட்டுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான். சரிங்களா? ஸோ அந்த பேட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஏன் கேன்வா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து நிறைய ரீசன்ஸ் சொல்லலாம். பட் நான் சேட் ஜிபிடியில் கேட்குறப்ப அது சொன்ன ரீசன்ஸ் வந்து ரீசன்ஸ் நாட் டு யூஸ் கேன்வா ஃபார் அமேசான் கேடிபி இன் தமிழ் ப்ளீஸ்ன்னு நான் கேட்டேன். ஸோ கேன்வாவை அமேசான் கேடிபிக்காக பயன்படுத்தக்கூடாத காரணங்கள், வணிக உரிமம், அதாவது கமர்ஷியல் ரைட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயும் இருக்கும் அண்ட் பெய்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ 8.5 × 11 அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பாருங்க ஷேப்ஸு, இந்த ஷேப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் பாருங்க இந்த 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 இமேஜ்லாம் நம்ம வந்துட்டு டெஃபினட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் ஃபாண்ட் கூட நம்ம வந்து அவங்களோட ரைட்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட புக்குக்கு வந்து ரிஸ்க் அதிகம். சரிங்களா? ஸோ
ஸோ அது மட்டும் இல்லை, மொத்த உரிமை உங்களுக்கும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கேன்வாவில் உருவாக்கும் புத்தகத்துக்கு முழு உரிமை உங்களுக்கு கிடையாது. அதனால வந்துட்டு அது யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ ப்ளீட் அண்ட் ட்ரிம் குறைபாடுகள் இருக்கிறதுனால வேண்டாம் அப்படிங்குது. அதே மாதிரி பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப, அதாவது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கஸ்டமர் டிஸப்பாயிண்டிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வருது பார்த்தீங்களா, அது இதுவும் ஒரு காரணம். அண்ட் லிமிடெட் லேஅவுட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அதாவது ஃப்ரீ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஃப்ரீலேயே நான் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீயான இருக்கக்கூடிய இது இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து டாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டாக்னு கொடுத்துட்டு இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. நான் சி ஆல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் நிறையா வந்து இருக்குது. இது வந்து மட்டும்தான் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாம் வந்து செக் பண்ணி பார்க்கணும் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டுக்கலாம் அப்படின்னா இதுக்கு பாருங்க. லைசன்ஸ் மேடு சிம்பிள் ஆல் கேன் யூசர் மேடு. இதில் வந்துட்டு கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யூ கேனாட் ட்ரேட்மார்க், இது வந்து ட்ரேட்மார்க் பண்ண வேண்டாம். பட் இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வேற என்னப்பா இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? சில இமேஜஸ்க்குலாம் வந்து காப்பிரைட் வந்துட்டு கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து இருக்காது. கமர்ஷியல்லாம் நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படிங்கிறப்ப அமேசான் கேடிபிக்கு நம்ம வந்து விற்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ரிப்பீட்டட் யூஸ் பப்ளிக் டெம்ப்ளேட் வந்து இருக்கிறனால இதெல்லாம் வந்துட்டு பண்ண வேண்டாம். அதாவது கேன்வா வந்து யூஸ் பண்ண வேண்டாம், கேடிபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றாக என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் டிசைன், அஃபினிட்டி டிசைன், பவர் பாயிண்ட் அண்ட் தென் புக் போல்ட் கூட யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து கீவேர்டு மட்டும் எனக்கு செக் பண்ணால் போதும், அந்த கவர் அண்ட் இன்டீரியர் டிசைன் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் $10 போதும். நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இது மாதிரியான அதாவது இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீவேர்டும் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் $10 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இது வந்து ஒரு 20% ஆஃபரால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கோடோட டீட்டெயில்ஸ் 20% ஆஃபருக்கு உண்டான கோடு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்கிற பட்சத்தில் இங்கே வாங்கிக்கலாம். அதே மாதிரி இது வந்து $20. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசில் கிரியேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் மோர் தென் 10 டைப் ஆஃப் பசில் புக் உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸோ இந்த அதாவது ப்ரோ அப்படிங்கிற இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் எனக்கு வந்து கவரும் இன்டீரியர் மட்டும் இருந்ததுன்னா போதும் அண்ட் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நோட் புக் மட்டும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நோட் புக் அண்ட் ஜேர்னல்னா நீங்கள் இந்த பேசிக் பிளான் யூஸ் பண்ணாவே போதும். சரிங்களா? அதனால தான் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட் மற்றும் மற்றது நான் யூஸ் பண்ணுறது வந்து புக் போல்ட்டு, அடோப் ஃபயர்ஃப்ளை இது மாதிரியான அதாவது பெய்டு வெர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து நம்ம எது யூஸ் பண்ணாலும் ஓகேங்களா? பட் கேன்வா வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணேன். இதில் இருக்கக்கூடிய டோட்டல் 100 நிச்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக உங்களுக்கு ஷோ பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நான் டவுன்லோடபுள் எக்ஸல் ஃபைலை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்பெஷலாக நோட் புக் மட்டும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப போடுறப்ப டெஃபினட்டாக நீங்கள் எந்த புக் வந்து நல்லா சேல் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நிறையா புக்ஸ் இருக்குது. இப்போ வெறும் நோட் புக் அப்படின்னு நான் வந்துட்டு அமேசானில் போடுறேன். சரிங்களா? நோட் புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் புக்கு ஜேர்னல் அப்படின்னு நிறைய இருக்குது. நீங்கள் வெறும் நோட் புக்கு மட்டும் நீங்கள் கொடுத்து என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை புக்ஸ் 1,00,000 புக்ஸ் பக்கமாக இருக்குது. ஸோ இந்த 1,00,000 புக்ஸில் எது டாப் 100 புக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்களால் ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நான் சொல்கிறது இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜேர்னல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம்
எல்லாம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இப்போ லைவ்ல வந்து 100 புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேர்னலில் இது எல்லாமே 100 புக்ஸ், டாப் 100 புக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட 2 ஃபைலுமே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அண்டு யாருக்கு வில்லிங் இருக்குங்களோ அவங்க எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபைல், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் இப்போ பெனிஃபிட் ஆகுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 28 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டெஃபினட்டாக பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இதுல இருந்து டாப் பெஸ்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் நிச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, சரிங்களா? இதுவும் வந்துட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணியாச்சு. இந்த செக்ரிகேட் பண்ணதுலையும் எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளான நிச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மெத்தட் இதில் நான் சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு எல்லாம் கூட சொல்லி நான் அந்த வீடியோவை வந்து நான் ஷேரும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் 6 பேர் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 பேர் பார்த்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த கேடிபியில் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணி நீங்கள் பார்ட் டைமாகவும் இதில் ஏர்ன் பண்ணலாம், ஃபுல் டைமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆஸ் யுவர் விஷ் தான், சரிங்களா? டெஃபினட்டாக இன்னைக்கு போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த குட் நியூஸ் உங்களுக்கு எகைன் நான் சொல்கிறேன். இப்போ இந்த நோட் புக் அண்ட் ஜேர்னல் இதுக்கு 2க்கும் உண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் நான் இதில் போட போகிறேன். பேட் நியூஸ் கேனா யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரி நிச் நான் வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வீடியோ போட்டோம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Take care. Bye.